ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். மகா பெரியவர் தன்னுடைய பார்வை அனுகிரகத்தினாலேயே அவர்கிட்ட எவ்வளவோ நம்ம கேட்கணும்னு தோணினால் கூட அந்த பார்வையாலேயும் அவர் சொல்கிற அருள்மொழிகள்னாலேயும் அந்த சந்தேகங்களை கேட்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த தீர்வு பதில் தானே கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, பத்திரிகையாளர் எழுத்தாளர் மணியன், அவர் இதயம் பேசுகிறது பத்திரிகை, ஞானபூமி பத்திரிகையெல்லாம் கூட நடத்திட்டு வந்தவர். அவரும் எழுத்தாளர் ஜெயகாந்தனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க ரெண்டு பேரும் கருத்து ரீதியாகவும் கொள்கை அளவுலையும் அவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் துருவம். இவருக்கு ஒரு கொள்கை, அவருக்கு ஒரு கொள்கை. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மனசு விட்டு பேசிப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு நாள் மணியன் காஞ்சி மடத்துடைய தீவிர பக்தர், மகா பெரியவருடைய அத்தியந்த பக்தர். அடிக்கடி போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவார். ஜெயகாந்தனும் மணியனும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கிற பொழுது காஞ்சி பெரியவரை பார்க்கணும் அப்படின்னு ஜெயகாந்தன் மணியன்கிட்ட சொன்னார். அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற போது, என்ன திடீர்னு விசேஷம், பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு மணியனுக்கு ஒரு ஆச்சரியம். கேட்குறார். கேட்டதும், இல்லை, கனவுல பெரியவர் வந்தார், அவர்கிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணும், அதனால் நான் அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கு என்ன, தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு ஜெயகாந்தனை மணியன் கூட்டிகிட்டு போனார். ஒரு வாட்டி போயிட்டு அங்கே போனால் காஞ்சிபுரத்தில் நடிகர் எஸ்வி சுப்பையா, பழம்பெரும் நடிகர் எஸ்வி சுப்பையாவுக்கு சொந்தமான தோட்டத்தில் ஒரு குடிலில், சின்ன குடிலில் பெரியவர் உட்காந்து வரவாளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். ஒரு கொஞ்சம் பேர் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் போகும்பொழுது ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவர் மகா பெரியவர் விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, கஜகர்ணம், கோகர்ணம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை பற்றி விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் பேசாமல் அதை கேட்டுட்டு, பெரியவர் சொன்ன விளக்கத்தை கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துருந்தார். பெரியவர் என்ன சொன்னார்னா, அதாவது கஜகர்ணம் அப்படின்னா, சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம், என்ன பண்ணாலும் கஜகர்ணம் போட்டாலும் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்னா, கஜகர்ணம்னா, கஜம்னா யானை, கர்ணம்னா அந்த இடத்துல கர்ணம்னா குட்டி கர்ணம் போட்டுறதில்ல. யானை குட்டி கர்ணம் போட்டாலும் கிடைக்காது, அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. கர்ணம் அப்படின்னா காது. கஜகர்ணம் அப்படின்னா யானை காது எந்த ஒரு ஜீவராசிக்குமே இல்லாத யானை மட்டும் தன்னுடைய ரெண்டு காதுகளையும் அப்படி ஆட்டும், அப்படி விசிறி மாதிரி. கஜதாளம் அப்படின்னு சொல்லுவோம். தாளம்னா அந்த தாளம் போடுறது இல்லை, தாளம் சின்னலை. அந்த தாளம் அப்படின்னா பனை விசிறி அப்படின்னு அர்த்தம். யானை தன்னுடைய காதுகளை பனை விசிறி மாதிரி அப்படி ஆட்டுறதுனால அதுக்கு பேர் அது கஜகர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யக்கூடியது ரொம்ப கஷ்டம். அது ஒரு அபூர்வமான ஒரு வித்தை. அதை ரொம்ப ரொம்ப பயிற்சி பெற்றவர்கள் தான் அதை செய்யறது ரொம்ப முடியும். இல்லைன்னா அது ரொம்ப செய்யறது கஷ்டம். அதனால தான் அந்த கஜகர்ணம் அது போடுறதே கஷ்டம். அப்படி கஜகர்ணம் போட்டாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது வழக்கம். இதுதான் கஜகர்ணத்தினுடைய அர்த்தம். அதே மாதிரி கோகர்ணம் அப்படின்னு இருக்குது. கோன்னா பசு, கர்ணம்னா இந்த இடத்துல காது அப்படின்னு இல்லை. இந்த இடத்துல அது கர்ணம் அப்படிங்கிறது வினைச்சொல். வினைச்சொல்னா குத்துதல், துளைத்தல், அதாவது குத்துறது, துளைக்கிறது, ஓட்டப்பால், அந்த மாதிரி அந்த குத்துதல் துளைத்தல் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். பசுமாடு பார்த்தல்னா, தார்குச்சி எடுத்து குத்தினாலோ அல்லது இப்படி கையால் அப்படி குத்தினாலோ அந்த உடம்பு பூரா சுழிச்சுட்டு அந்த ஸ்கின்னை ஒரு சில்த்துட்டு உடம்பு பூரா அதுக்கு சலனம் ஏற்படுத்தும். அந்த ஒரு ஸ்கின்னை அப்படி ஆட்டும். அப்படி அந்த மாதிரி அது கோகர்ணம் அப்படின்னு சொல்கிறது. அது இந்த கஜகர்ணம் மாதிரி அது ஒரு வித்தை. அது சில பேரால் தான் அது செய்ய முடியும். அந்த மாதிரி கோகர்ணம், கஜகர்ணம், இந்த ரெண்டுக்கும் பெரியவர் விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். இந்த எளிமையான நுட்பமான விளக்கத்தை ஜெயகாந்தனும் கேட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். எல்லாம் பெரியவருடைய விளக்கங்கள்லாம் முடிஞ்சுது. எல்லாரும் கொஞ்சமாக எழுந்து மெதுவாக பிரசாதம் வாங்கிட்டு போனார். ஜெயகாந்தனும் பார்த்துட்டு பெரியவரை வணங்கிட்டு பேசாமல் வெளியில் வந்துட்டார். மணியனுக்கு ஆச்சரியம். என்னமோ ஏதோ பெரியவரை பார்த்து கேட்கணும்னு சொன்னீங்களே, என்ன உண்மை கேட்கவே இல்லையே,
வந்துட்டீங்களே பேசாமல் அப்படின்ட்டு கேட்குறார். அதுக்கு ஜெயகாந்தன் சொன்னார், இல்லை நான் பெரியவரை பார்த்து சந்தேகங்கள் கேட்கணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் அவரோட அந்த அவருக்கு முன்னாடி நிற்கும்போது அவர் தரிசனம் பண்ணும்பொழுது அவர் முகத்தை பார்த்ததும் எனக்கு என்ன பேசுறது என்ன கேட்கணுங்கிறதே தெரியல. மனசு பூரா எனக்கு சந்தேகத்துக்கெல்லாம் விளக்கம் கிடைச்சா மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. அதனால தான் நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் பெரியவரை பற்றி கட்டுரைகளும் எழுதினார். அந்த கட்டுரையில் பெரியவருடைய கண்களில் கடவுளை கண்டேன் அப்படின்னு ஜெயகாந்தன் குறிப்பிட்டார் ஒரு கட்டுரையில். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சாலும் சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சால் கூட அவர் முன்னாடி கேட்கறதுக்கான தோணாது. அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அவருடைய பார்வையினாலேயும் அந்த இனிய அந்த அருள்மொழிகள்னாலேயுமே நம்ம சந்தேகத்தை பெரியவர் தீர்த்து வச்சுடுவார். அப்படி பல பேரை தன்னுடைய அனுகிரகத்தினால ஆட்கொண்டிருக்கார். அதில் இது ஒரு முக்கியமான சம்பவம். ஜெயகாந்தன் வந்து பெரியவரை பார்த்து சந்திச்சுட்டு அவர்கிட்ட ஒன்றும் கேள்வி கேட்காம அப்புறமா அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதின நிகழ்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான சம்பவம். இந்த மாதிரி பல பேரை தன்னுடைய அருட்சக்தியினால் மகா பெரியவர் ஆட்கொண்டிருக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.